ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் டைம் டு ஃபால் இன் லவ் அந்த ட்ராமாவோட பார்ட் 15th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கவே பார்த்துருதுங்க, அப்போ தான் கதை புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோட் எதிராக பார்த்து முடிச்சோன்னா அந்த வீடியோட எண்ணில் ஹீரோனோட அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை காமிச்சிருப்பாங்க. அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீ சுயான்ஷி ஜிங்ஷி கிடையாது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ ஹீரோ கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து கொடுக்கல, நானே போய் ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி இருப்பாங்க. அதோட போன எபிசோட முடிச்சோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போலாம். ஹீரோயினும் ஹீரோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்பா கரெக்டா ஹீரோவுமே வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்க ரொம்ப நேரமா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வா போல, எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோன் அப்பாவும் எதுவும் இன்னும் சொல்லலை, இப்போதைக்கு எதுவும் சொல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிட்டு போயிடுறாங்க. மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு தான் ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தாக்கா ஒரு லேக்ல நிக்க வச்சிருக்காங்க. நிக்க வச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனும் கேட்கறாங்க, என்னாச்சு உங்களுக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இன்னைக்கு எனக்கு எந்த மீட்டிங்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக அங்கே அப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, நீ அங்கே இருக்கும்போது சந்தோஷமாக இல்லை, ரொம்ப சோகமாக இருந்தேன், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் அவங்க அப்பா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவங்க கூட கடைசி வரைக்கும் இதே மாதிரி நின்று இந்த லேக்கை பார்க்கணுன்றது தான் என் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் என்னை நம்பணும், நானும் உங்களை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான்காங் பண்ணதுனால நீ எப்படி சொல்றியா, நான் நான்காங் கிட்ட பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் இல்லை, நான் நான்காங்காக சொல்லலை, நான் பொதுவாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோனும் ஹீரோயின் ஃப்ரெண்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. C2O பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. C2O இப்போலாம் என்ன முன்னே டேட் கூட்ட மாதிரி இப்போலாம் கூப்பிடுறது இல்லை, ஒரு மேலே அவனுக்கு என்னை பிடிக்காத போயிடுச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் கிடையாது, C2Oக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவன் வெளில காமிச்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் C2Oக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் இருக்க, மறக்காத வந்துடும், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. C2O வந்துடுறாங்க. இப்போ ஹீரோனும் C2O தான் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு லூவானை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கும், ஆனால் வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் லூவானுக்கு என்னை பிடிக்குமானே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, இல்லை உன்னை லூவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. C2O தான் சொல்கிறாங்க, இல்லை என்னை லூவானுக்கு பிடிக்கும், பிடிக்காத அவனை ரொம்ப வெறுக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் பின்னாடிலேருந்து C2O அப்படின்ற மாதிரி கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. யாரான்னு பார்த்தாக்கா லூவானு. C2Oவும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்த அப்படின்ற மாதிரி கேட்டு, நீ எல்லாத்தையுமே கேட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லூவானும் தலையை ஆட்டிக்கிட்டே பக்கத்தில் வராங்க. C2O பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோஃபா கார்னரில் போய் உட்காந்துக்கிறாங்க. C2O வந்து சோஃபாவோட கார்னரில் உட்காந்துட்டு இருக்காங்க. லூவான் வந்து சோஃபாவோட கார்னரில் C2O மேலே சாஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. C2O, நீ ஒரு முட்டாள் தெரியுமா, உன்னை பிடிக்காமல அவங்க கூட பேசிட்டு இருக்கா, அவங்க கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி லூவான் கேட்குறாங்க. C2Oவும் சொல்கிறாங்க, அப்போ உனக்கு என்னை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி C2Oவும் கேட்குறாங்க. ஆமாம், உன்னை எனக்கு பிடிக்கும், ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. C2O வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. லூவான் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோன் பார்க்குறாங்க, நம்ம ஒரு ஆள் இங்கே இருக்கிறதே மறந்துட்டாங்க போலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. C2Oவும் லூவானும் வெளியில் போகலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு வெளில போகிறாங்க. அப்போ தான் C2O திரும்பி ஹீரோன் கிட்ட நாளைக்கு சாரோட பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல, C2O போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கடையில் தான் காமிக்கிறாங்க. அந்த டெக்கரேஷனு, கேக்கு, அதுக்கெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வெளியில் வரும்போது தான் பார்க்குறாங்க. நான்காங்கும் ஃபூபாயும் வந்து வெளில நின்றுட்டு இருக்காங்க. நான்காங் தான் அவங்க கையை காமிச்சு ஃபூபாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இது ஹீரோ வாங்கி கொடுத்த வாட்ச் தெரியுமா, 7 வருஷமா என் கையிலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஃபூபாயாவும் சொல்கிறாங்க, இப்போ தானே சொன்னேன் இது ஹீரோ வாங்கி கொடுத்த வாட்ச் கிடையாது அப்படின்ற மாதிரி, இப்போ எதுக்கு இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு, ஆமாம் ஃபூபாயா, இந்த வாட்ச் வந்து ஹீரோ வாங்கி கொடுத்த வாட்சே இல்லை போல, இப்போ தான் ஹீரோவே என்கிட்ட சொன்னான், நானும் இவ்வளோ நாள் ஹீரோ வாங்கி கொடுத்த வாட்சுன்னு சொல்லிட்டு தான் கையில் கட்டிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் என்னால் இது எதுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கி அடிச்சிடுறாங்க. இதெல்லாத்தையும் ஹீரோன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஐயோ இவ்வளோ நாள் அது ஹீரோ வாங்கி கொடுக்காத வாட்சாக இருக்கலாம், ஆனால் அதை நினச்சி தானே நான் கட்டிகிட்டு இருந்தேன், இது கூட எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடுறாங்க. ஃபூபாயாவும் பார்க்குறாங்க, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தேடுறது மட்டும் இல்லாமல் ஃபூபாயாவும் பார்த்து சொல்கிறாங்க, எனக்காக அந்த வாட்சை மட்டும் தேடிக்கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபூபாயாவும் தேடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க வாட்சை. கண்டுபிடிச்சி ஃபூபாயா நான்காங் கிட்ட தராங்க. நான்காங் எடுத்து கையில் கட்டிக்கிறாங்க. கையில் கட்டிட்டு திரும்பி சைடில் பார்க்குறாங்க. ஹீரோ நிற்கிறதே இப்போ தான் தெரியுதா. ஹீரோன் கிட்ட சண்டை போடுறதுக்காக வராங்க. என்ன நான் இருக்கணான்னு செத்துட்டேனான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கியா, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நான் ஹீரோ விட்டுட்டு சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு, நான் ஹீரோ சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கேன், கிடையவே கிடையாது, அவன் எப்பயுமே சோகமாக தான் இருக்காது, ஏன் என்னன்றதை உங்ககிட்ட எப்பயும் சொல்லவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா பின்னாடிலேருந்து வந்து ஃபூபாயா நான்காங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுனால ஹீரோனும் போயிடுறாங்க. ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. வீட்டில் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எதுக்காக நான்காங்க அப்படி சொன்னாங்க அப்படின்றது. ஹீரோனும் ஹீரோக்கு கால் பண்ணி இன்னைக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோனும் கேக் அரேஞ்ச் பண்ணுறது,
டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கே ஞாபகம் வருது, ஐயோ லைட்ரு இல்லையே அப்படின்ற மாதிரி தேடி தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. அப்புறம் ஒரு கபோர்டுக்குள்ளே பார்க்குறாங்க, ஒரு பழைய பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கரெக்டாக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோவும் வந்துடுறாங்க. ஹீரோ வந்ததை பார்த்தோன்னே அந்த பாக்ஸை கீழே போட்டுடுறாங்க. ஹீரோவும் கத்துறாங்க, எதுக்காக அந்த பாக்ஸ் எடுத்த அப்படின்ற மாதிரி. ஹீரோனும் சொல்கிறாங்க, லைட்ரு தேடினேன் கிடைக்கல, இந்த பாக்ஸில் இருக்குமோன்னு நினச்சி தான் நான் எடுத்தேன், ஆனால் இந்த பாக்ஸ் எல்லாம் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு நான்காங் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. அந்த பாக்ஸுக்கு ஹீரோக்கு ஈவன் நம்பர்ஸ் பிடிக்கிறதுக்கு அதுக்கு எதுக்குன்னா சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோவும் முதல்ல சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் பேர் குணன் சிங், அவனுக்கு வயசு 8 தான் இருக்கும், அவனை எல்லாருக்குமே பிடிக்கும், எங்கள் வீட்டுக்கே அவன் ரொம்ப செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவனுக்கு வயசு 8 தான் இருக்கும், என்னால் 7 நாள் அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலில், இருந்தும் அவனை காப்பாற்ற முடியல, அவன் இறந்துட்டான், அவன் இறந்தது என்னமோ என்னால் தான். அப்போது எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது இன்னும் சரியாகலை, இதை தானே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கேக்கை தள்ளி விட்டு ஹீரோ கிளம்பிடுறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.